மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலத்தில் ரவுடி கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். சேலத்திலிருந்து காரில் சென்றபோது ஈரோடு அருகே ரவுடி ஜான் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடைய 3 பேரை தற்போது காவல்துறையினர் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். காரில் மனைவி ஆதிராவுடன் சென்றபோது காரை மடக்கிய கும்பல் ரவுடி ஜானை வெட்டியிருந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். அவருடைய மனைவி ஆதிரா ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகிய 3 பேரை போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்போ 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறாங்க. இவர்கள் யார்? வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கா? காயத்ரி, அதாவது இன்று காலை ஈரோடு டு கோவை தேசிய நெடுஞ்சாலை கந்தம்பாளையம் பிரிவு அருகே இது 4 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த ஜான் என்கின்ற ரவுடியை பின்தொடர்ந்து வந்த நபர்கள் கொலை செய்துள்ளனர். இவர் ஜான் மீது சேலம், செவ்வாய்ப்பேட்டை, அன்னதானப்பட்டி, கிச்சிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் உள்ளது. இன்று காலை சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கிற்காக நிபந்தனையுடன் கையெழுத்திடுவதற்காக சென்று கொண்டிருக்கும் போது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அவர் கார் மீது மோதி அவரை வெட்டி கொலை செய்தனர். இதில் சம்பவ இடத்தில் கார்த்திகேயன் என்பவர் வெட்டுக்காயங்களுடன் பிடிபட்ட நிலையில் மற்றவர்கள் தப்பி ஓடினர். இதன் தகவல் அறிந்த சித்தோடு காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் ஏட்டு லோகனன் உள்ளிட்ட காவல்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றபோது அவர்கள் காவல்துறையினர் தாக்க முயற்சி செய்தனர். இதனை அடுத்து காவல் ஆய்வர் துப்பாக்கியால் சுட்டதில் ஜானை கொலை செய்த சதீஷ், சரவணன் மற்றும் பூபாலன் ஆகிய 3 பேருக்கு காலில் குண்டு காயங்களுடன் பிடிபட்டனர். தற்போது அவர்கள் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயத்ரி. நன்றி பாபு, இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.